मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वन्नासि अजमाईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, இன்றைய நாள் உழைப்பாளர்களுடைய தினம். மே 1 என்பது உழைப்பாளர்களுடைய தினம் என்பதாக என்ன செய்யுது சொல்லப்படுது. இஸ்லாத்தின் ஊடாக உழைப்பாளர்கள் என்பதை பற்றி தனியாக நிறைய அல்லாஹுவும் சொல்லியிருக்கின்றான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உழைப்பாளர்களை பற்றியும் உழைப்பாளர்களுடைய உயர்வு பற்றியும் நபி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தின் ஊடாக உழைப்பாளர்கள் ரொம்ப ரொம்ப போற்றப்பட வேண்டியவர்கள், ரொம்ப போற்றப்பட வேண்டியவர்கள். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு உழைப்பாளி அவர் தான் சொந்தமாக உழைத்து உண்ணக்கூடிய ரிஸ்க் உணவு, அதை விட ஒரு சிறந்த உணவு அவர் உண்ண முடியாது. தன் கையினால் உழைத்து உண்ணக்கூடிய உணவு தான் சிறந்த உணவு என்பதால். பிரியாணி, பகாரா அதெல்லாம் ரெண்டாவது. ஏதாவது கையினால் உழைச்சி சம்பாதிச்சு அதில் வாங்கி சாப்பிட்றாரோ, பருப்பு சாதமாக இருக்கலாம், ரசம் சாதமாக இருக்கலாம், என்னமா இருக்கலாம், கையினால் உழைச்சி என்ன செய்கிறாரு, சாப்பிட்றாரு. அப்படி சாப்பிடக்கூடிய அந்த உணவு தான் சிறந்த உணவு. அதை விட ஒரு பெரிய உணவு, ஒரு சிறந்த உணவை அவர் சாப்பிட முடியாது என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. புரியுதா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதன் எதை அவன் முயற்சி செய்கிறானோ, உழைக்கிறானோ, அதை தவிர அவன் வேறு எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் எதில் முயற்சி செய்கிறானோ அது அவன் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வான். எதில் அவன் முயற்சியை காட்டுறானோ அதில் அவன் கண்டிப்பாக வெற்றி அடைவான். மன் ஜத்த வஜத, யார் முயற்சி செய்தானோ அவன் அதை பெற்றுக்கொள்வான் என்பதாகவும் நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அதனால் உழைப்பாளர்களை பற்றி அல்லாஹு தாலா நிறைய சொல்லியிருக்கிறான்.
புரிஞ்சா? மனிதர்கள் எதில் அவங்க உழைப்பு போடுறாங்களோ ரிசுக்கு வரக்கூடிய விஷயத்தை 7 விதமாக பிரிக்கிறாங்க. எதெல்லாம் ரிசுக்கு வருது, ரிசுக்கு எதெல்லாம் வருது. நம்ம மொத்த உலகமும் ஒரே ஒரு ஆயத்தை நம்பித்தான் மொத்த உலகமும் என்ன செய்யுது, நடந்து கொண்டிருக்கிறது. என்ன, எந்த அடிப்படையில்? எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்குறான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்குறான்னு சொன்னா அல்லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஆ, இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் அடிப்படையில் தான் எல்லாருக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறான். ஏன்னா எல்லாருக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தன்னை வணங்குறவங்களுக்கு கொடுக்குறான், வணங்காதவங்களுக்கு கொடுக்குறான். தன்னை அல்லாஹுவாக இலாகுவாக கடவுளாக ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் மூமீன்கள் முஸ்லீம்களுக்கும் கொடுக்குறான். அல்லாஹுவோடு இணை வைக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்குறான். அல்லாஹுவே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்குறான். கடவுளே இல்லை என்பதாக மறுக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்குறான். எதன் அடிப்படையிலங்க? இந்த குர்ஆனுடைய ஒரு ஆயத்து தான். அல்லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதன் எதை அவன் முயற்சி செய்கிறானோ அதை அவன் பெற்றுக்கொள்வான். எல்லாரும் முயற்சி செய்கிறாங்க இல்லையா? எல்லாரும் உழைக்க போகிறாங்க, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் சம்பாதிக்க போகிறாங்க. அதுக்கான ஊதியத்தை, அதுக்கான அந்த உழைப்புக்கான ஊதியத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க இல்லையா? இதில் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், மொத்த உலகத்துக்கும் ரிஸ்க் கொடுக்குறான். இல்லைனா எல்லாருக்கும் ரிஸ்க் கொடுக்கணும்னு அவனுக்கு என்ன அவசியம் இருக்குது? தன்னை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு கொடுக்கலாம், தன்னை வழிபடுறவங்களுக்கு கொடுக்கலாம், தன்னை இபாதத் செய்யக்கூடிய நல் உள்ளங்களுக்கு நல்லோர்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லாதவங்களுக்கும் கொடுக்குறான்னு சொன்னால் உழைப்பாளர்கள். அவங்க யார்? உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? முயற்சி செய்கிறாங்க. ஒரு விஷயத்தில் போய் அவங்க ஈடுபட்டு அந்த உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துரும். ஏன்? நீங்கள் உழைச்சிருக்கிறீங்க, அதுக்கான ஊதியத்தை என்ன செஞ்சு போச்சு, கிடச்சி போச்சு. புரிஞ்சா? அதுபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உழைப்பாளர்கள் அவர்களுடைய வியர்வை காய்வதற்கு முன்னால், உலர்வதற்கு முன்னால் அவர்களுடைய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள். உழைப்பாளர்கள் அவங்களுடைய வியர்வை உலர்ந்து போவதற்கு முன்னால் என்ன செஞ்சிடுங்க, அவங்களுக்கு என்ன ஊதியமோ, அவங்களுக்கு என்ன கூலியோ அதை கொடுத்துடுங்க. புரிஞ்சா? நாளைக்கு வா, அடுத்த வாரம் வா அப்படின்னு சொன்னால் அந்த உழைப்பில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. புரிஞ்சா? அன்னைக்கு ஒரு வேலைக்கு கூட்டு போகிறோன்னு சொன்னால் அந்த வேலையை முடித்த உடனே கையில் காசு கொடுத்தோன்னே அதை நம்பி தான் வர்றாங்க. இந்த வேலைக்கு போனால் நம்மளுக்கு காசு கிடைக்கும், நம்மளுக்கு கூலி கிடைக்கும், அதை வச்சு நம்ம அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளி வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் வர்றாங்க. அடுத்த வாரம் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க? அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உழைப்பாளி அவருடைய வியர்வை உலர்ந்து போவதற்கு முன்னால் அவர்களுக்கு என்ன செஞ்சிருங்க, கூலியை கொடுத்துடுங்க என்பதாக என்ன செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது உழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, உயர்ந்த விஷயம். ஒருத்தர் மஸ்ஜித் நபவியில் ஒருத்தர் என்ன செஞ்சார், இருந்தார். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. என்ன தோழரே, என்ன இப்படி படுத்துருக்கிறீங்களா? என்ன ஒரு என்ன ஆராம் பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன அப்படி படுத்துருக்கிறீங்களா? இல்லை, இந்த மாதிரி இருக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன்னு. ஏன் எதுவும் வேலைக்கு எதுவும் போகலையா நீங்கள்? அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பானா? அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். வேகமாக உள்ளே போய் சாட்டை எடுத்துகிட்டு வந்து ஒன்று போட்டாங்க. முதல்ல காலி பண்ணுங்க இடத்து, போய் உழைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உழைப்பதற்கு என்ன செஞ்சப்பட்டுச்சு? அப்போவே பெரிய ஊக்கம் கொடுக்கப்பட்டது. உழைத்து சாப்பிடுவதில் பெரிய விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சிருக்கிறான். புரிஞ்சு? அதனால அல்லாஹ் கொடுப்பான் என்றால் எதன் ஊடாக அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்றது ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. நாம எதில் முயற்சி செய்கிறோமோ அதில் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கொடுக்குறான். நாம அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் என்ன செஞ்சிடறது இல்லை, வீட்டிலேயே படுத்துக்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், அல்லாஹ் நீங்க வணங்கி வழிபடுங்க, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி இந்த உலகம் முழுவதும் சுத்துங்க. இந்த உலகம் முழுவதும் என்ன செய், ஃபந்தஷிரு ஃபில் அர்த் இதா குதிய ஸலாத்து, தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் என்ன செஞ்சிருங்க, ஃபந்தஷிரு ஃபில் அர்த் பூமியில பறந்து விரிந்து செல்லுங்க அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி.
அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி என்ன செய்யுங்க, பறந்து விரிந்து போய் எங்க வேணுமோ போங்க, எங்க வேணுமோ போங்க. ஏன் கடல் கடந்து போய் வாணிபம் செய்யறாங்க இல்லையா? அரபியர்கள் இங்க வந்தாங்களே, வியாபாரத்துக்கு தானே வந்தாங்க. அரபியர்கள் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெரிய வியாபாரி, எவ்வளவு பெரிய வியாபாரி. அந்த வியாபார நுணுக்கத்தையும் அந்த வியாபார அந்த தந்திரத்தையும் பார்த்து தான் என்ன செஞ்சாங்க, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ப்ரொபோசல் அனுப்புனாங்க, நான் திருமணம் செஞ்சுக்கிறவங்களன்னு சொல்லி. என்ன சின்ன வயசா இருக்குது, அபிசீனியாவுக்கு போறாங்க, சின்ன வயசா இருக்குது, ஒவ்வொரு நாட்டுக்கு போறாங்க, சம்பாரிச்சு என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து இவ்வளவு திறமையா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எதை பார்த்து ஆசைப்பட்டாங்க, உழைப்பு. என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அக்பர், அந்த மாதிரியான உழைப்பை என்ன செய்யணும் மக்களுக்கு மத்தியில். பெரும்பாலும் இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்வாங்க, பிஸ்னஸ்ல தான் இருப்பாங்க. அதிகபட்சமாக பார்த்தோன்னு சொன்னால் பிஸ்னஸ். ஏன் அல்லாஹ் தஆலா வியாபாரத்தில் பரக்கத்து வச்சிருக்கு, வியாபாரத்தில் பெரிய பரக்கத்து வச்சிருக்கிறான். ஏன்னு சொன்னால் அதில் அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு 50 கொடுப்பான், 100 கொடுப்பான், 500 கொடுப்பான், 1000 கொடுப்பான், 5000 கொடுப்பான். வியாபாரத்தில் புரிஞ்சு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, உழைக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. உழைத்து என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. அடுத்தவரிடத்தில் கையேந்தி வாங்கி சாப்பிடுவதை விட, அடுத்தவரிடத்தில் கையேந்தி வாங்கி சாப்பிடுவதை விட உழைத்து கஞ்சி கொடுப்பது மேல். எதுல் உல்யா, மேல் இருக்கக்கூடிய கை கீழ் இருக்கக்கூடிய கையை விட சிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி கேட்டு வாங்குறதை விட இப்படி கொடுக்கறது சிறந்தது. 10 ரூபா சம்பாதிக்க 2 ரூபா சதக்கா செய்யறாரு, 2 ரூபா சதக்கா செய்யறாரு. எப்படி சதக்கா செய்வது மிக சிறந்த விஷயமோ, எப்படி சதக்கா செய்யறது மிக சிறந்த விஷயமோ. சதக்கா செய்யறதுன்னா எப்படிங்க, யாருன்னா கேட்டா கொடுக்க போறீங்க இல்லையா? இப்ப கேட்கிறவங்கள என்ன செய்யக்கூடாது, தட்டக்கூடாது, அவங்கள விரட்டக்கூடாதுன்னு சொன்ன இஸ்லாம் அதை விட எது உயர்வானதுன்னு சொல்லியிருக்கு, அதை விட எது உயர்வானதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி கேட்குறாங்க, அவங்கள விரட்டாதீங்க. அப்படி கேட்குறாங்க, அம்ம சாயில ஃபலா தன்ஹர், கேட்கக்கூடியவங்களை நீங்க விரட்டாதீங்க அப்படின்னு சொன்ன அல்லாஹ், அப்படின்னு சொன்ன அல்லாஹ் என்ன செய்யறான், உழைக்கிறதுக்கு ஊக்கம் கொடுக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எதுல் உல்யா, மேல் இருக்கக்கூடிய கை கீழ் இருக்கக்கூடிய கையை விட உயர்ந்தது சிறந்தது என்பதாக சொல்றாங்க. ஆகையினால உழைச்சி சம்பாதிக்கக்கூடியது அது ரொம்ப ரொம்ப உயர்வான விஷயம். உழைச்சி சம்பாதிக்கக்கூடியது உயர்வான விஷயம். அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வோம், அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான். எதா இருந்தாலும் என்ன செய்யணும், ஒரு வியாபாரத்தை கற்று வச்சுக்கணும், ஒரு வியாபாரத்தை கற்று வச்சுக்கணும், ஒரு தொழிலை கற்று வச்சுக்கணும். எதுவுமே தெரியாமல் அப்படி இருக்கக்கூடாது, எதுவுமே தெரியாமல் அப்படி இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளை சீமான்களாக விட்டு வாருங்கள். எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அவங்கள சீமான்களாக விட்டுட்டு வாருங்க. அப்படின்னு சொன்னால் வெறும் காசு பணத்தை சேர்த்து வச்சுட்டு வர்றதில்லை, காசு பணத்தை சேர்த்து வச்சுட்டு வர்றதில்லை, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு வர்றது. தந்தைங்கிறது யாருங்க, தந்தைங்கிறது யாரு? ஒரு தந்தை, நல்ல தந்தைன்னு உலக மக்கள் போட்டுறாங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அவர் என்ன செய்கிறாரு, நல்லபடியாக கொடுக்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு, உணவு கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு, சரிதான், எல்லாமே கொடுக்குறாரு, சரிதான். இன்னொன்று என்ன, அவர் எதில் அனுபவசாலியோ அதை கற்றுக் கொடுக்குறாரு, அவர் எதில் அனுபவசாலியோ அதை கற்றுக் கொடுக்குறாரு. அப்படி கற்றுக் கொடுக்க போகும்பொழுது அந்த பிள்ளை, இவர் ஏற்கனவே அதில் என்ன செய்யுது, அனுபவம் இருக்கிறதுனால, ஏற்கனவே அதில் நிறைய அடிபட்டு இருக்கிறதுனால, எது இவருக்கு ஆகும் ஆகாது அப்படின்றத இவர் விளங்கி வச்சிருக்கிறதுனால பிள்ளையை சரியான ரூட்டில் கொண்டு போகிறார், சரியான ரூட்டில் கொண்டு போகிறார். அப்போ இது மட்டும் காசு பணங்களை சேர்த்து வச்சுட்டு வர்றது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது அதுவும் ஒரு தந்தையினுடைய கடமையாக இருக்கிறது. அதே போல அவங்களுக்கு உழைப்பை கற்றுக் கொடுக்கும். அவங்களுக்கு உழைப்பை ஒரு கடையில் கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விடுறது இல்லைங்க, தானாக உழைக்கக்கூடிய பிள்ளையாக வளர்க்கணும், தானாக உழைக்கக்கூடிய பிள்ளையாக வளர்த்து வார்த்தை எடுக்கணும். அது ஒரு பேரண்டிங்கில் ஒரு கட்டுப்பட்ட ஒரு விஷயம், பேரண்டிங்கில் கட்டுப்பட்ட விஷயம், புரியுதா? அதனால உழைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம், உழைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன விஷயமாக இருக்கலாம், சின்ன ஒரு கடையா இருக்கலாம், சின்ன வியாபாரமா இருக்கலாம், அல்லாஹ் பரக்கத்தாக வாழ வைப்பான், நிம்மதியாக வாழ வைப்பான், நிம்மதியாக வாழ வைப்பான். ஆகையினால உழைப்பாளர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். சின்ன வியாபாரம் செய்கிறாங்க, நம்மளுடைய பார்வையில் அவங்க சின்னதாக தெரியலாம், அவங்கள கேவலமாக மதிக்கக்கூடாது, அவங்கள கேவலமாக மதிக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏழைகள்
ஏழைகளோட நான் என்ன செய்வேன், மறுமையில் இப்படி இருப்பேன்னு சொல்லி கையை காட்டியிருக்கிறார். ஏழைகள் 500 வருஷத்துக்கு முன்பதாகவே என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. யாரை விட? செல்வந்தர்களை விட 500 வருஷத்துக்கு முன்பதாகவே என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு வருது. புரிஞ்சா? சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய மக்களை, சின்ன சின்ன தொழில்கள் செய்யக்கூடிய மக்களை அவங்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்? கண்ணியமாக வாழ்றாங்க. என்ன செய்யறாங்க? கண்ணியமாக வாழ்றாங்க. பெரிய பெரிய அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அரசாங்கத்தால் தடை செய்யக்கூடிய இது போன்ற எந்த வியாபாரத்திலையும் அவங்க ஈடுபடலை. சின்னதா கடையை வச்சு பிழைக்கிறாங்க. நல்லபடியாக கண்ணியமாக வாழ்றாங்க. நல்லபடியாக கண்ணியமாக வாழ்றாங்க. அவங்க நம்ம பார்வையில் எப்படி தெரியுறாங்க? சாதாரணமாக தெரியுறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் கண்ணியமான மக்கள். ஏன்? உழைச்சி சம்பாதிக்கிறாரு. உழைச்சி சம்பாதிச்சு என்ன செய்யறாரு, வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு ஹலாலான ரிஸ்க்கு கொண்டு போறாரு. ஒரு மீன் வியாபாரம் செய்கிறாரு. 1000 ரூபாய்க்கு போய் மீன் வாங்கிட்டு வர்றாரு. 1000 ரூபாய்க்கு போய் மீன் வாங்கிட்டு வர்றாரு. இங்கே 1500 ரூபாய்க்கு வித்துட்டாரு, 2000 ரூபாய்க்கு வித்துட்டாரு. சுத்த ஹலாலான வியாபாரம், சுத்த ஹலாலான, எந்த விதமான கலப்படமும் இல்லை. எது வருமோ எது வராதோ, இது ஹராமா இருக்குமோ இது ஹலாலா இருக்குமோ யோசனையே இல்லை. அங்கே 1000 ரூபாய்க்கு வாங்குறாரு, இங்கே 2000 ரூபாய்க்கு விற்கிறாரு. முடிஞ்சு. எவ்வளோ ஹலாலான வியாபாரம் பாருங்க, எவ்வளோ சுத்தமான ஹலாலான வியாபாரம். அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது? மீன்காரர் தானே அவர். அல்லாஹ் அக்பர். ஹலாலான வியாபாரம் செய்யக்கூடிய உண்மையான முஸ்லீம், உண்மையான முஸ்லீம். அல்லாஹ்வுடைய பார்வையில் ஹலாலான வியாபாரத்தில் சம்பாதிச்சு சாப்பிட்றார். தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு ஹலாலான ரிஸ்கை கொடுக்கிறது அந்த குடும்ப தலைவனுடைய கடமை. அந்த குடும்ப தலைவனுடைய கடமை ஹலாலான ரிஸ்க்கு, சுத்த ஹலாலான ரிஸ்க்கு. புரிஞ்சா? அதில் போய் என்னத்த ஹராம நீங்கள் சேர்ப்பீங்க? என்னத்த ஹராம? இந்த பேங்க்ல அது வாங்கினார், இது வாங்கினார், அப்படி இப்படி அந்த மாதிரியான வியாபாரம் அப்படின்னு செய்கிறவங்களும் பெருசா தெரியுது நமக்கு. அப்படின்னு செய்கிறவங்கள பெருசா தெரியுது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஹராம் கலந்திருக்கலாம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நேரடியாக நீங்க வட்டியில் ஈடுபடாவிட்டாலும் அந்த வட்டியினுடைய புகையாவது உங்க மேல என்ன செஞ்சிடும், சார்ந்துடும். வட்டியினுடைய அந்த சாயலாவது உங்க மேல சாஞ்சிடும். என்ன செஞ்சுறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதுல எந்த வேலையே இல்லை, இதுல அந்த வேலையே இல்லை. 1000 ரூபாய் எடுத்துட்டு போனார் காலையில் 3 மணிக்கு காசிமேட்டுக்கு. வாங்கிட்டு வந்து இப்படி இப்போ என்ன செஞ்சார், கடையில் வச்சு வியாபாரம் பண்ணார். முடிஞ்சு 9 மணி 10 மணிக்கெலாம் வியாபாரம் முடிச்சுட்டு வந்துட்டார். 2000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணார். 1000 ரூபாய் அசல், 1000 ரூபாய் லாபம். 1000 ரூபாய் அசல், 1000 ரூபாய் லாபம். முடிஞ்சு போச்சு. பாருங்க எவ்வளோ சுத்தமான ஹலால். இப்போ சாதாரணமாக சின்ன சின்ன வியாபாரிகள், சின்ன சின்ன தொழிலாளிகள் என்ன செய்ய வேண்டும்? மதிக்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். நம்முடைய பார்வையில் அவங்க சின்னதாக தெரியலாம், நம்முடைய பார்வையில் சின்னதாக தெரியலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவங்க உயர்ந்த மக்களாக வாழ்றாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில் அவங்க உயர்ந்த மக்களாக வாழ்றாங்க. காரு பணம், காசு பங்களா, பெரிய பெரிய மாட மாளிகையில் வாழ்ந்தா நம்முடைய பார்வைக்கு அவங்க பெருசா தெரியுறாங்க. நம்முடைய பார்வைக்கு அவங்க பெருசா தெரியுறாங்க. சின்ன ஓட்ட டிவிஎஸ் வச்சுக்கிட்டு வந்தா சாதாரணமாக தெரியுறாங்க, சாதாரணமாக தெரியுறாங்க. அல்லாஹ்வால் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு கொடுத்த அந்த அல்லாஹ்வால் அவருக்கும் கொடுக்க அவனுக்கு வல்லமை உண்டு. அவங்களும் கொடுக்கறதுக்கு வல்லமை உண்டு. யாரையும் என்ன செய்ய லா தஹ்கீரன்ன ஷையா, யாரையும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. யாரையும் என்ன செஞ்சிடாதீங்க, சின்னதாக மதிப்பிட்டுறாதீங்க, சின்னதாக மதிப்பிட்டுறாதீங்க. லா தஹ்கீரன்ன ஷையா, ஒரு சின்ன விஷயத்தை கூட என்ன செஞ்சிடாதீங்க, சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வால் என்ன செய்ய முடியும்? அதை மாற்றிட முடியும். அதை அப்படி என்ன செய்வான் சொல்லுவாங்க இல்லையா, கோபுரத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க, குப்பையில் கிடந்தவங்க கோபுரத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி என்ன செய்வான், ஒரு வாய்ப்பை அவனே ஏற்படுத்தி அவனே உயர்வுக்கு கொண்டு போயிடுவான். அவனே கொண்டு போய் என்ன செஞ்சிருவான், கோபுரத்தில் வைக்க அல்லாஹ்வால முடியும். அந்த கோபுரத்தில் இருக்கிறவனை அப்படியே குப்பத்தொட்டியில் போகிறதுக்கு அல்லாஹ்வால முடியும். ரெண்டுமே அவனால முடியும், ரெண்டுமே அவனால முடியும். ஆகையினால என்ன செய்யணும், சாதாரணமாக உழைக்கக்கூடிய மக்களை மதிக்கப்பட வேண்டும். உழைக்கக்கூடிய மக்கள் நம்முடைய பார்வையில் அவங்க சின்ன மாதிரி தெரியலாம், அல்லாஹ்வுடைய பார்வையில் என்ன செய்கிறாங்க, அவங்க உயர்வான மக்களாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைத்த கரங்களை வாங்கி முத்தமிட்டார்கள். உழைத்த கரங்களை வாங்கி என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள். உழைத்து உழைத்து காய்த்து போன கரங்கள், உழைத்து உழைத்து காய்த்து போன கரங்கள் என்பதாக என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கையை முத்தமிட்டாங்க. பாருங்க உழைப்பாளிகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வெகுமதியை நபி அவங்க கொடுத்துருக்குறாங்க. பாருங்க உழைப்பாளர்களுக்கு எவ்வளோ பெரிய வெகுமதி. புரியுதா? உழைப்பாளர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உழைப்பாளர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தான் உழைப்பாளர்களை பற்றி. புரிஞ்சா? நபி எவ்வளோ சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்,
அவங்களுடைய வேலை முடிவதற்கு முன்னால், அவங்களுடைய வேலை முடிஞ்சு அவங்களுடைய வேர்வை உலர்வதற்கு முன்னால் அவங்களுடைய கூலியை கொடுத்துடுங்க, அவங்களுடைய கூலியை கொடுத்துடுங்க என்பதாக. இப்போ மாசத்துல கூப்பிடுறாங்க வேலைக்கு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, மாதம் அவங்க வேலை கொடுக்கணும். சின்ன சின்ன வேலைகளுக்கு கூப்பிடுறாங்க, சின்ன வேலை, ஒரு பிளம்பிங் ஒர்க்கு கூப்பிடுறீங்க, ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க் கூப்பிடுறீங்க, அவங்க வேலை முடிச்ச உடனே காசு கொடுத்தோம், வேலை முடிச்ச உடனே காசு. அப்படி ஒரு ஜமாத்து இல்லைன்னு சொன்னா யார் அந்த வேலையை பார்ப்பா? யாரு அந்த வேலையை பார்ப்பா? எப்படி எல்லாம் அல்லாஹ் ஆட்களை வச்சிருக்கிறான் பாருங்க, எப்படி எல்லாம் அல்லாஹ் ஆட்களை வச்சிருக்கிறான் பாருங்க. அந்த வேலையை மதிக்கணும், நீங்க அந்த வேலையை மதிக்கணும். புரிஞ்சா? அடைச்சிக்குது வீட்டில் கழிவு நீர், அதுக்கு ஒரு ஜமாத் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அதுக்கு ஒரு ஜமாத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். எவ்வளோ காலமானாலும் அந்த குடும்பம் அந்த வேலை தான் செய்யுது, எவ்வளோ காலமானாலும் அந்த குடும்பம் அந்த வேலை தான் செய்யுது. அவங்களுக்கு உள்ளத்தில் நம்மளும் டை கட்டிக்கிட்டு நம்மளும் கோட் சூட்டு போட்டுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆஃபீஸ் ஒர்க்கு போயிடுவோம் அப்படின்னு அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்யலாம், அவங்களை மாத்தல வச்சிருக்கிறான். காரணம் என்ன? நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி. அப்படி ஒரு ஜமாத் இல்லைன்னா என்ன செய்வோம்? அப்படி ஒரு ஜமாத் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வோம்? மீன் பிடிக்க போறாங்க, கடல்லையே வச்சிருக்கிறான் அல்லாஹ்வுத்தாலா மீன் பிடிக்கிறவங்கள. ஏன்? மீன் நாம சாப்பிடுறதுக்காக வேண்டி, மீன் நாம சாப்பிட்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு அந்த மன மாற்றத்தை உண்டு பண்ணல பாருங்க. அவன் பாட்டுக்கு டெய்லி காலை எழுந்திரிச்சு போய் என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க, போறாங்க 10 நாள் 15 நாள், சில பேர் 40 நாள் போயிட்டு மீனோட வர்றாங்க. நாம மீன் சாப்பிட்றதுக்காக, நாம மீன் சாப்பிட்றதுக்காக வேண்டி. புரிஞ்சா? அந்த தோரணையில பார்க்கணும், அந்த தோரணையில பார்க்கணும். வர்றாங்க, சில பேர் வர்றாங்க, வந்து என்ன செய்றாங்க, விசிட்டிங் கார்டு கொடுக்குறான், விசிட்டிங் கார்டு கொடுக்குறான். செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணோன்னா பாய் பாருங்க, இதான் என் நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணுற வந்துடுங்க. என்ன சொல்கிறாரு? இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் கரெக்டாக கிளம்பி வந்துடுறேன் பாய். விசிட்டிங் கார்டு போட்டு அந்த வேலைக்கு வச்சிருக்கிறான் ஆளை அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்யறான், வச்சிருக்கிறான். அப்படி ஆள் இல்லைன்னு சொன்னா, அப்படி ஆள் இல்லைன்னு சொன்னா பேரம் பேசிட்டு கிடக்கக்கூடாது, அவங்கள்ட்ட பேரம் பேசிட்டு கிடக்கக்கூடாது. புரிஞ்சா? என்ன இவ்வளோ கேட்குறீங்க, அவங்கள தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு வேலையை நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? இப்படி ஒரு வேலையை நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம வீட்டு கழிவு தானே, நம்ம வீட்டு கழிவு தானே, நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி ஒரு ஜமாத்தை வச்சிருக்கிறான் பாருங்க அல்லாஹ். யாராக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இஸ்லாம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், எந்த வேலைக்காக வேண்டி வந்தாலும் அப்படி ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னா நாம தான் இறங்க வேண்டியிருக்கோம், நாம தான் இறங்க வேண்டியிருக்கோம். புரிஞ்சா? மரம் ஏறி பறிக்கிறாங்க, நொங்கு, இளநீ, இதெல்லாம் ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி நொங்கு எங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி நொங்கு எங்க, தர்பூசணி எங்க, கிர்னி பழம் எங்க, இதெல்லாம் உழைச்சு உங்களுக்காக வேண்டி கொண்டு வந்து ரோட்டு வைஸ் வச்சிருக்கிறான். ஒரு ரோட்ல போனீங்கன்னா 5 கடை இருக்கு, ஒரு ரோட்ல போனா 5 கடை இருக்கு. கரெக்டா அந்த வெயில் காலத்துக்கு நொங்கு வந்துருது, பதனி வந்துருது, இளநீ வந்துருது, கிர்னி பழம் வந்துருது. எங்கிருந்து வந்துச்சு இதெல்லாம்? உங்களுடைய அந்த கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்காக வேண்டி ஏற்கனவே என்ன செய்யப்பட்டுருச்சு, அதெல்லாம் அந்தந்த இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்டுருச்சு. புரிஞ்சா? இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நொங்கு தென்னை கிடைக்குமா, நொங்கு தென்னை கிடைக்குமா, பதனி தென்னை கிடைக்குமா? இங்க பாருங்க, எந்த ரோட்ல போனாலும் நொங்கு பதனி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. அவங்களாம் சும்மா பார்க்கக்கூடாது, அவங்களாம் சும்மா பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வை அந்த இடத்துல யோசனை பண்ணி பார்க்கணும். யா அல்லாஹ், இவ்வளோ நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கே போச்சு, 2 மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எங்க போச்சு? எங்களுடைய தேவைக்காக வேண்டி ஒரு ஜமாத்தை என்ன செஞ்சு வச்சிருக்கிற, இந்த காரியங்களை செய்யறதுக்காக வேண்டியே வச்சிருக்கிறியா அல்லாஹ், இந்த காரியங்களை செய்யறதுக்காக வேண்டியே வச்சிருக்கிறிய. எனக்கு மரம் ஏறினா என்ன செய்வோனா, நொங்க வேணான்னு சொல்லி தலா கொடுத்துட்டு போயிடுவான். ஏன்? மாடிப்படி ஏறதுக்குள்ள மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, லிஃப்ட் ஒர்க் ஆகல, லிஃப்ட் ஒர்க் ஆகல. மாடிப்படி ஏறதுக்குள்ள என்ன செய்யுது, மேல் மூச்சு கீழ் மூச்சு. மரம் ஏற விட்டா என்ன செய்யறது? 2 அடி ஏறனே பொத்துன்னு கீழே வந்துடும், 2 அடி ஏறனே பொத்துன்னு கீழே வந்துடும். அந்தந்த வேலைக்கு உரியவர்கள் அல்லாஹ்வுத்தாலா வச்சிருக்கிறார், அந்தந்த வேலைக்கு உரியவர்களை அல்லாஹ்வுத்தாலா வச்சு. ஒரு ஆணி அடிக்கிறார், ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டினா கையில் கட்டினா சுத்தியோட வரும். என்ன பாய், என்ன ஒரு ஆணி அடிக்கலான்னு என்ன செய்யும், ஆணி ஒழுங்காக நம்மளால அடிக்க தெரியல, சுத்தி எடுத்து கையில் அடிச்சுக்கிட்டு கையில் கட்டு போட்டுக்கிட்டு வந்துருக்கு. அந்தந்த ஜமாத் அல்லாஹ்வுத்தாலா அது இது வச்சிருக்காங்க. உழைப்பாளர்கள் அவங்கெல்லாம் யாரு? உழைப்பாளர்கள். அவங்க தான் கரெக்டாக அடிப்பாங்க, அவங்க தான் கரெக்டாக அடிப்பாங்க. நம்ம தான் செஞ்சிடலான்னு சொல்லி நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்ய ஏடா கூடமா ஒரு 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எதனா ஒன்று செய்ய நம்ம ஏடா கூடமா ஒன்று பண்ணா 5000 ரூபாய் செலவு வந்துடும். அதில் 5000 ரூபாய் செலவு வந்துடும். வந்திருக்கா இல்லையா? நீங்களா ஒரு முயற்சி பண்ணி
தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு டைல்ஸில் ஓட்டை போடணும். இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த மிஷின் இல்லை, நம்மளே ஓட்டை போடலான்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டினார். 3 டைல்ஸ் சைடு உடஞ்சி போச்சு. இந்த 3 டைல்ஸ் மட்டும் தனியாக கிடைக்காது பாய், இதெல்லாம் பழைய டைல்ஸு. இது முழுசாக இந்த சவுறு முழுக்க மாற்றணும்னா, முழுசாக இந்த சவுறு முழுக்க மாற்றணும். எவ்வளோ ஆச்சு அதுக்கு இப்போ செலவு? அவரை கூப்பிட்டு அவர் ட்ரில் பண்ணி ஒரு ஆணி அடித்து கொடுத்துருந்தா ஒரு 100 ரூபா 150 ரூபா 200 ரூபாக்குள்ளே முடிஞ்சிருக்கும். அவர் முழு டைல்ஸுக்கு என்ன செஞ்சார், எல்லாத்தையும் எடுத்து அந்த டைல்ஸ் மட்டும் தனியாக ஓட்ட முடியாதுன்ட்டான். அந்த டைல்ஸ் மட்டும் தனியாக ஓட்ட முடியாது, அது மாடல் மாறி போச்சு. நீங்கள் தனியாக ஓட்டினா அசிங்கமாக தெரியும். மொத்தமாக எடுத்துகிட்டு என்ன செய்யணும், போகணும். அப்போது அந்தந்த வேலைக்கு உரியவங்களை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அவங்கள கூப்பிட்டு அந்த வேலையை பார்த்துக்குங்க, அவங்கள கூப்பிட்டு அந்த வேலையை பார்த்துக்குங்க. புரிஞ்சா? அது அவங்களுடைய தேவையும் நிறைவேறும், உங்களுடைய தேவையும் நிறைவேறும். அவங்களுடைய தேவையும் நிறைவேறும், உங்களுடைய தேவையும் நிறைவேறும். புரிஞ்சா? அது எதுக்கு வச்சிருக்கிறான் பாருங்க. பூ டெய்லி வந்துடுது, மல்லிகை பூ, எல்லா பூவும் நீங்கள் பார்க்குறீங்க ரோட்டில். 3 மணிக்கு 4 மணிக்கு கொண்டு வந்து வச்சுருவாங்க. அப்போ வாசம் இருக்காது அந்த பூவில். 5 மணி 6 மணி ஆக ஆக அப்படியே மலர வாசம் எங்கேருந்து வந்துச்சு? அது மலர வாசம் எங்கேருந்து வந்துச்சு? வந்த வாசத்தை அதிலேயே வச்சிருந்தா, பூ வாடாமையே அல்லாஹ் தஆலா வச்சிருந்தா, பூ வியாபாரம் செய்யறவங்களுடைய எல்லா பொழப்பும் கெட்டு போகும். அதனால அன்னன்னைக்கு அல்லாஹ் தஆலா புதுசா பூவை கொடுத்து, புதுசா வாசத்தை கொடுத்து, அதை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா? வாட வச்சு என்ன செய்யறான்? வாழ வைக்கிறான் அவங்கள. வந்த பூ வாடவே இல்லை, பிளாஸ்டிக் மாதிரி அப்படியே இருந்துச்சு. பூக்காரன் பூரா சோழி முடிஞ்சு, பூ வியாபாரம் செய்கிறவங்க பூரா முடிஞ்சு போச்சு. வந்த ஒரு பூ முளைக்குது, அது அப்படியே இருக்குது 3 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் யார் வாங்குவா? பூவை வாங்கி 3 வருஷத்துக்கு வச்சுக்குவோம். அப்போது ஒவ்வொரு நாளும் பூ புதுசாக வருது, அது வாசம் வருது, வாடுது, திருப்பி மறுபடியும் முளைக்குது. பாருங்கள், வெறும் உழைப்பாளர்களை மட்டும் பார்க்கறதில்ல, அந்த உழைப்புக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வெகுமதிகளையும் பார்க்கணும். இந்த பூவை அல்லாஹ் தஆலா நீ எப்படியா அல்லாஹ் கொண்டு வந்த வாசம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த வாசம் பறித்து கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் வாசம் இல்லை. 3 மணிக்கு நசுங்கி பார்த்தீங்கன்னா நாத்தடிக்கும். 3 மணிக்கு நசுங்கி பார்த்தீங்க நாத்தடிக்கும். புரிஞ்சா? 5 மணிக்கு 6 மணிக்கு பார்த்தா அந்த பூ மலர வாசம் எங்கேருந்து வந்துச்சு? அதையும் பார்க்கணும். அந்த பூவை பறித்து நமக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க? எத்தனை மணிக்கு லோடு ஏற்றி அனுப்புகிறாங்க? எத்தனை மணிக்கு? காலையில் என்ன செஞ்சிருது? 3 மணிக்கு பூ மார்க்கெட்டுக்கு பூ வந்துடுது. 3 மணிக்கு பூ மார்க்கெட்டுக்கு பூ வந்துடுது. எந்தெந்த ஊர்ல இருந்தோ என்ன செஞ்சிருது? இங்கே வந்துடுது. இந்த பூ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? வாசத்தை என்ன, அதனுடைய மனத்தை என்ன, அதனுடைய கலர் என்ன, எப்படி கொண்டு வந்தான் அல்லாஹ் தஆலா? ஒரே பூவில் 3 கலர் இருக்கு. ஒரே பூவில் 3 கலர் இருக்கு. பார்க்கணும் அதை. யா அல்லாஹ், இந்த பூ இவ்வளோ வாசம் அடிக்குது, இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பூவை விளைவிக்கக்கூடிய இந்த மண்ணில் கலர் இல்லை, மண்ணில் வாசம் இல்லை, இந்த மண்ணிலையும் வாசம் இல்லை, தண்ணிலையும் வாசம் இல்லை, எதுலையும் வாசம் இல்லை. இந்த வாசம் எங்கேருந்து தான் வந்துச்சு? இந்த மனம் எங்கேருந்து தான் வந்துச்சு? அதையும் யோசனை பண்ணணும். அந்த மக்களையும் யோசனை பண்ணணும். அந்த மக்களையும் இப்படி நாங்கள் இந்த மனத்தை நுகர்ந்து கொள்றதுக்காக வேண்டி, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஜமாத்தை நீ என்ன செஞ்சிருக்கிற, வச்சிருக்கிறியா அல்லாஹ்? அப்படி அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். புரிஞ்சா? ஆகையினால அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த விஷயங்களை பாருங்க, நமக்காக வேண்டி வச்சிருக்கிறான்ல, புரிஞ்சா? எல்லாத்தையும் உழைப்பாளர்கள் உழைக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்து அல்லாஹ்வையும் அதில் என்ன செய்யணும்? சிந்தனை செய்யணும். அதில் ஊடாக நமக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த உழைப்பாளர்களுடைய உழைப்பையும் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.